இரா சம்பந்தனின் பூத உடலுக்கு மகிந்த அஞ்சலி. மறைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தனின் பூத உடலுக்கு அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச இரா சம்பந்தனின் பூத உடலுக்கு தனது இறுதி மரியாதையை செலுத்தியுள்ளார். அத்துடன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசம், முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய பேராசிரியர் GL பீரிஸ் உள்ளிட்ட பல பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இரா சம்பந்தனின் பூத உடல் இன்று செவ்வாய்க்கிழமை பொரளை AF பிரேமன் மலர்ச்சாலையில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அன்னாரது பூத உடலுக்கு புதன்கிழமை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. மேலும் இரா சம்பந்தனின் பூத உடல் அவரது சொந்த ஊரான திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதி கிரியைகள் நடத்தப்பட உள்ளன. யாழில் மாணவிகள் குளிக்கும் காட்சிகள் பதிவான சந்தேகம். யாழ்ப்பாணத்தில் மாணவிகள் தங்கியிருந்த இல்லம் ஒன்றில் அவர்கள் குளிக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் பிரதேச செயலக அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணத்தில் உள்ள பெண் பிள்ளைகள் தங்கியிருக்கும் இல்லம் ஒன்றின் வெளிப்புற பாதுகாப்புக்காக CCTV கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. குறித்த கேமராக்கள் பெண் மாணவிகள் குளிக்கும் பகுதியின் சில பகுதிகள் பதிவாகியுள்ளமை தொடர்பிலும் வேறு சில குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டி அந்த பகுதி பிரதேச செயலகத்துக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிகாரிகள் குறித்த இல்லத்திற்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் களமிறக்கப்படும் ஆயுதப்படை. நாடு முழுவதும் ஆயுதப்படைகளை வரவழைக்குமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். 40வது அதிகாரமாக இருந்த பொது பாதுகாப்பு சட்டத்தின் 12வது பிரிவின் கீழ் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி ரணில் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் விசேட உரையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கண்டி நீதிமன்ற வளாகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக போலி தகவல் கொடுத்த நபர் கைது. கண்டி நீதிமன்ற வளாகத்தில் இன்று வெடிகுண்டு இருப்பதாக 119 காவல்துறை அவசர அழைப்பு பிரிவுக்கு அழைப்பு விடுத்த நபரை கினியத்தேன காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கண்டி நீதிமன்ற வளாகத்தில் இன்று வெடிகுண்டு இருப்பதாக காவல்துறையினருக்கு அழைப்பு வந்ததை அடுத்து அங்கு விசேட பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வழக்குகளின் விசாரணை நிறுத்தி வைக்கப்பட்டு நீதிமன்ற வளாகத்தில் இருந்து மக்களை வெளியேற்ற பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை எடுத்தனர். அத்துடன் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு, இராணுவம் மற்றும் காவல்துறையினர் இணைந்து இது தொடர்பான தேடுதல் பணியை மேற்கொண்டு இருந்தனர். அதற்கமைய கண்டி காவல்துறையினர் கினியத்தேன காவல்துறையினருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் குறித்த தொலைபேசி இலக்கத்தின் உரிமையாளரான 53 வயதான ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கைது செய்யப்படும் போது குறித்த தொலைபேசி தன்னிடம் இருக்கவில்லை எனவும் நேற்று முற்பகல் குறித்த தொலைபேசி காணாமல் போயுள்ளதாகவும் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தனியார் பேருந்து நடத்துனராக கடமையாற்றியவர் எனவும் அவரிடம் மேலதிக விசாரணைகள் நடத்தப்படும் எனவும் பிரதான காவல் பரிசோதகர் விராஜ் விதானகே தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் வெளிவரும் போலி கடிதம். சமூக வலைதளங்களில் வெளிவரும் போலி கடிதம் தொடர்பில் காவல்துறை தலைமையகம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் மஞ்சள் பின்னணியில் நீல நிற காவல்துறை ஒப்பத்துடன் காவல்துறையின் உத்தியோகபூர்வ சின்னத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ள போலி கடிதம் ஒன்று உலா வருகின்றது. இந்த விடயம் தொடர்பில் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவிக்கையில், 2024ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி வெளியிடப்பட்டதாக தோன்றும் வகையில் இந்த கடிதம் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இக்கடிதமும் அதன் உள்ளடக்கமும் முற்றிலும் போலியான கடிதம் எனவும் இலங்கை காவல்துறையினரோ அல்லது அதனுடன் இணைந்த நிறுவனங்களினாலோ இவ்வாறான கடிதம் எதுவும் வெளியிடப்படவில்லை. எனவே பொதுமக்கள் ஏமாற வேண்டாம். மேலும் போலி கடிதம் மற்றும் இணையத்தில் கடிதம் பிரசுரம் செய்யப்பட்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஹெரோனிகாவின் மேன்முறையீடுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு.
கொழும்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனுவின் விசாரணை ஜூலை 4ஆம் தேதிக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இளைஞர் ஒருவரை கடத்தி சென்ற வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஹிருணிகா பிரேமச்சந்திர கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட தண்டனையை சவால் செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளார். இந்த பிணை மனு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு அமல் ரணராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஜூலை 4ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு தலைமை சட்ட ஆலோசகருக்கு அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.